ஓம் கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாக வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1 சம்பவ காண்டம். அதில் 13 பார்வதி விரும்பும் கணவரும் பழுத்த கிழவரின் பரிகாசமும். கிழவேதிய வேடதாரரிடம் ஏற்பட்ட பக்தியினால் பார்வதி தேவி அச்சம் கொண்ட மனதை தேற்றிக்கொண்டு ஜயை விஜயை எனப்படும் தன் தோழிகள் இருவரையும் கடைக்கண்களால் நோக்கி காட்டி, என் தோழிகளே, மகா தேஜஸ் வாய்ந்த இந்த பிராமணர் சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவர். ஆகையால் மேன்மை பொருந்திய இந்த முதியவரிடம் நான் தவம் புரிவதற்குரிய காரணத்தையும் என் வரலாற்றையும் எடுத்து கூறுங்கள் என்று கண் பார்வையாலேயே அவர்களுக்கு ஜாடை காட்டி கட்டளையிட்டாள். உடனே ஜயை விஜயை இருவரும் அக்கிழவருக்குச் சென்று வேண்டிய உபசாரங்கள் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு அவருக்கு அருகில் சீடர்கள் போல் எதிர்முகமாக நின்ற வண்ணம் தங்கள் தலைவியை பற்றிய விவரங்களை கூறத் தொடங்கினார்கள். மேன்மை பொருந்திய வேதிய தாத்தாவே, தங்களுக்குச் சமமாக எதிரில் நின்று பெண்களாகிய நாங்கள் எப்படி பேச முடியும்? இருந்தாலும் உங்களுக்கு பேரப் பெண்களாக இருக்கிறோம். எங்கள் தலைவியான பார்வதி தேவி எதை முன்னிட்டு தன் அழகான உடல் இப்படி இளைத்து கடுந்தவம் புரிந்து வருகிறாள் என்பதை பற்றி இப்போது கூறுகிறோம். இந்த பார்வதி தேவி ஹிமவாணனான பர்வதராஜனின் அருமை புத்திரி என்பதும் அதி அற்புத அழகு வாய்ந்தவள் என்பதும் நற்குண நல்லொழுக்கங்களும் ஆசார சீலங்களும் நிறைந்தவள் என்பதும் தங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். 3 விழிகளைக் கொண்டவரும் சகல உலகங்களாலும் வணங்கி வழிபடத் தகுந்தவரும் திவ்யமான சுகந்த மனத்தை உடையவரும் புஷ்டியை வளர்ப்பவரும் யமனை வென்றவரும் ஆதி அந்தம் இல்லாதவரும் மங்கள வடிவினரும் பிறவியற்றவரும் நித்தியமான இளமை பொலிவு வாய்ந்தவரும் புருஷோத்தமரும் சர்வ மங்களங்களையும் அன்பர்களுக்கு வாரி வழங்குபவருமான பரமசிவனையே எங்கள் தோழி பார்வதி தன் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு சர்வ மங்களங்களையும் அவரிடமிருந்து அடைய விரும்புகிறாள். இதைத் தவிர சகல உலகங்களுக்கும் நாயகரான அந்த பரமசிவனையே தனக்கு கணவராக அடைய அவள் பெரிதும் விரும்புகிறாள். வயதில் பெரியவரான தாத்தாவே, எங்கள் தலைவியான பார்வதி தேவி தன் சின்னஞ்சிறு பிராயத்திலேயே தன் வீட்டில் தங்களைப் போன்ற பெரியோர்களின் மூலமாக புராணங்களை கேட்டு மகிழ்ந்திருக்கிறாள். சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானை எண்ணி தாங்கள் கருதிய சுகங்களையெல்லாம் மக்கள் அடைகிறார்கள். ஆனால் எங்கள் தலைவியோ நீண்ட காலமாக அந்த மகாதேவனின் பாத மலர்களில் பக்தி செலுத்தி வணங்கி தியானித்து வந்ததும் அவள் விரும்பியதை இன்னும் அடையவில்லை. அப்பெருமானது திருநாமங்களை ஜெபிப்பதிலும் அவரை பற்றிய கதாசரித்திரங்களை கேட்பதிலும் அளவு கடந்த ஆவல் கொண்டுள்ள அவள் உலகம் முழுவதையும் தன்னுடைய தியான நோக்கினால் சிவமயமாகவே கருதி பார்க்கிறாள். அதனால் சர்வேஸ்வரனிடத்தில்
அவள் கொண்டிருக்கும் ஆசை மேன்மேலும் பன்மடங்காக பெருகிக் கொண்டே வருகிறது. பகல் நேரங்களிலெல்லாம் இவள் நீராடு துறையிலுள்ள இடத்தில் மிகுந்த தாபத்தோடு தங்கியிருந்தும் இரவு நேரங்களில் தளிர் படுக்கையில் உட்கார்ந்து சிறிதும் கண்ணுறங்காமல் விழித்து கொண்டும் இருக்கிறாள். மேலும் பின்னிரவில் அவள் ஒரு கணப்பொழுதும் உறக்கத்தில் ஆழ்ந்தாலும் கனவில் சிவபெருமானைக் கண்டு சட்டென விழித்து கொண்டு விடுகிறாள். இவ்வாறாக தினசரி இரவு நேரங்களில் இவள் புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். ஆ, என் காந்தரே, நீங்கள் என்னை விட்டுவிட்டு எங்கு செல்கிறீர்கள் என்று கையினால் பிடித்திழுக்க முயல்கிறாள். சர்வேஸ்வரனே, உங்களை வேதாந்தங்கள் அனைத்தும் பூமி, ஆகாயம் ஆகியவற்றில் வியாபித்து இருப்பவரென்றும் சொல்லுகின்றன. விஷ்ணு முதலான ஞானிகளும் தாங்கள் எங்கும் பரிபூரணமாக நிலைத்திருப்பவர் என்று கூறுகிறார்கள். ஜெகதீசனே, உங்களையே சதா காலமும் எண்ணிக்கொண்டிருக்கும் என்னை மட்டும் நீங்கள் ஏன் அறிந்து கொள்ளவில்லை? ஜகங்களுக்கெல்லாம் அருள் செய்தவரும் சர்வேஸ்வரனாகிய நீங்கள் எனக்கு மட்டும் ஏன் அருள் புரியவில்லை? இது விந்தையிலும் விந்தைதான். இப்படியெல்லாம் அந்த ஜெகதீசரை பார்வதி தன் கருத்தில் வைத்து அவரை தனது நாயகராக அடைய நீண்ட நாட்களாக ஆவல் கொண்டும் தன்னுடைய ஆசை நிறைவேறாமலிருப்பதைக் கண்டு எங்கள் தலைவி அவளுடைய உள்ள கிடக்கையை அவளது பெற்றோர்களுக்கு தெரிவித்துவிட்டு அவர்களுடைய சம்மதத்தின் பேரில் தவம் புரிய இந்த ஆசிரமத்திற்கு எங்களோடு வந்துவிட்டாள். இங்கே தவம் புரியும் இவளாலேயே இந்த பர்வதமலை சாரலிலுள்ள புஷ்பச் செடிகள் மரங்கள் அனைத்தும் பயிரிட்டு வளர்க்கப்பட்டவை. அவை அனைத்தும் பெரிதாக செழித்தோங்கி வளர்ந்து மரங்கள், கனி வர்க்கங்கள் ஆகியவைகளால் நிரம்பி வழிகின்றன. இவளால் செல்லமாக அன்போடு வளர்க்கப்பட்ட மானினங்களும் தற்போது குழந்தை குட்டிகளுடன் பேரன் பிள்ளைகள் ஆகியவற்றோடும் பன்மடங்காக பெருகி அதிகரித்து விட்டன. ஆனால் அவ்வளவு காலம் கழிந்த பிறகும் எங்கள் தலைவியின் நிலைமை மட்டும் எந்தவித வளர்ச்சியும் அடையாமல் ஆரம்பத்தில் இருந்ததைப் போலவே இன்று வரையிலும் இருந்து வருகிறது. அனைவருக்கும் பிரபுவும் பரிபூரணமானவனுமான சதாசிவன் இவளுக்கு மட்டும் இன்னும் காட்சியளிக்காமல் இருப்பது ஏன்? இது விந்தையிலும் விந்தையல்லவா? வேதிய பாட்டனாரே, நீங்கள் 1000 பிறைகள் கண்ட பழுத்த கிழவர். எங்கள் தலைவியான பார்வதி தேவிக்கு பரமசிவன் விரைவில் அருள் புரியும்படியாக தாங்கள்தான் அவளுக்கு அருள் புரிய வேண்டும். இவ்வாறு ஜயை, விஜயை ஆகிய 2 தோழிகளும் கூறி முடித்ததும் பரமசிவனான அந்த பழுத்த கிழவர் கரம் கொட்டிச் சிரித்து உமாதேவியை நோக்கி, பர்வதராஜ குமாரியே, இப்போது உன்னுடைய தோழிகள் என்னிடம் சொல்லியதெல்லாம் உண்மைதானா? அல்லது பரிகாசமாக இப்படிச் சொல்கிறார்களா? அதை முதலில் எனக்கு தெரிவி என்று கேட்டார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது RKN காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினையும் புராணங்கள் கேட்க விரும்புவர்களுக்கு
நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.